பிரைஸ் தி லார்ட். இன்றைய சிந்தனையின் வசனத்தோடு கதை ஒன்றை கேட்போமா? அந்த விவசாயியோட வீட்டில் இருந்த நெல் மூட்டையில இருந்த நெல்மணிங்க ஒன்னோடு ஒன்று பேசிக்கிச்சான். அதுல ஒரு நெல்மணி சொல்லிச்சான், அப்பா, இந்த விவசாயி நம்மளை எப்படி இறுக்கமா மூட்டையா கட்டி வச்சிருக்கிறாரு, மூச்சு கூட விட முடியல, வெளியே கொட்டி வைக்கலாம்ல அப்படின்னு சொல்லிச்சான். இதை கேட்ட இன்னொரு நெல்மணி சொல்லிச்சான், ஆமா ஆமா, வெளியே கொட்டினா தானே தெரியும், நம்மள நல்லா இடிச்சு நம்ம மேல இருக்கிற நெல்மணியோட அந்த உமிகளெல்லாம் அகற்றிட்டு உள்ள இருக்கிற அரிசி எடுத்து கொதிக்கிற தண்ணியில போட்டு சோறாக்கி அவங்க அப்படியே சாப்பிட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிச்சான். இதை கேட்ட உடனே எல்லா நெல்மணிகளும், என்ன சொல்ற, உண்மையாவா, அச்சோன்னு அழ ஆரம்பிச்சுச்சான். இதை பார்த்துட்டு இருந்த ஒரு முதிர்ந்த நெல்மணி சொல்லிச்சான், என்ன, ஏன் அழுறீங்க? நம்மளுக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்குறாங்க, அதுவும் இல்லாம என்னவோ பிறந்தோம் வாழ்ந்தோம், என்ன வாழ்க்கை, 4 பேருக்கு உபயோகமா இருந்து 4 பேர் வயிற்று ரொப்புனாதான் என்ன தப்புன்னு அப்படின்னு சொல்லிச்சான். இதை கேட்டுட்டு இருந்த இன்னொரு முதிர்ந்த நெல்மணி சொல்லிச்சான், நீ சொல்றது என்னவோ வாஸ்தவம்தான், ஆனா அது உண்மை இல்லை, நம்மெல்லாம் விசேஷமானவங்க அப்படின்னு சொல்லிச்சான். இதை கேட்ட உடனே மற்ற நெல்மணிங்களுக்கு ஒன்றும் புரியலையாம். என்னது, நம்ம விசேஷமானவங்களா, ஏன் அப்படின்னு கேட்டுச்சான். அப்ப அந்த முதிர்ந்த நெல்மணி சொல்லிச்சான், ஆமா, நம்மள ஒரு குறிப்பிட்ட நாள் இந்த விவசாயி நம்ம எந்த நிலத்திலேருந்து வந்தோமோ அதே நிலத்துக்கு கொண்டு போய் நம்ம ஒவ்வொருத்தரையும் அந்த நிலத்துல விதைப்பாரு. அப்படி விதைச்சா என்ன நடக்கும் தெரியுமா அப்படின்னு கேட்டுச்சான். மற்ற நெல்மணியெல்லாம் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டுச்சுங்களாம். அதுக்கு அந்த முதிர்ந்த நெல்மணி சொல்லிச்சான், நம்மள அப்படி விதைக்கும் போது நம்ம ஒவ்வொருத்தரும் பல நெல்மணிகளா மாறுவோம், நம்ம பழுகி பெருக போறோம் அப்படின்னு சொல்லிச்சான். இதை கேட்ட உடனே எல்லா நெல்மணிகளும் ஓன்னு கையை தட்டி சந்தோஷமா ஆர்ப்பரிச்சுதான். என்னங்க, நம்ம 4 பேருக்கு உபயோகமா இருக்க போறோம்னா கொஞ்சம் தான் சந்தோஷம் வருது, ஆனா நம்ம பழுகி பெருக போறோம்னா அப்பப்பா, அந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. வேத வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? நீங்கள் பழுகி பெருகி பூமியிலே திரளாய் வர்த்தித்து விருத்தியாகுங்கள். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆமாங்க, நம்ம பழுகி பெருகி இந்த பூமியில விருத்தி ஆகிறதுனா இன்க்ரீஸ் ஆக போறீங்க. ஆமா, நீங்க வர்த்தித்து விருத்தி ஆகுங்கன்னா நீங்க இருக்கிற பெருக்கத்தோட நின்று போயிட மாட்டீங்க, அது இன்க்ரீஸ் ஆகி இன்னும் வளர்ந்துகிட்டே இருக்கும். என்னங்க, கேட்கவே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அப்புறம் ஏன் கவலைப்படுறீங்க? ஆயத்தமாகுங்க, பழகி பெருகி விருத்தி ஆகிறதுக்காக. God bless you all.